நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் கேட்காதவற்றை கூட நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களுடைய உற்சாகத்தை வரவேற்பை பார்க்கும் பொழுது நம்முடைய வேட்பாளர் CK ராஜா அவர்கள் வெற்றி வேட்பாளர் என்பது உறுதியாக தெரிந்த ஒன்று. அவர் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெற்ற போதே அமைச்சர் இருக்கிற இடத்துல நிம்மதியா இருக்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து அவரை எதிர்த்து போராட்டங்களை நடத்தி மக்களுக்கான நியாயங்களை பெற்று தந்தவர். அதனால வரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. உங்களுக்கான அத்தனை திட்டங்களையும் பெற்று தரக்கூடிய ஒருவரைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே வேட்பாளராக ஒப்படைத்திருக்கிறார்கள். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ராஜா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் இதற்கு முன்னால் குளித்தலை தொகுதியிலே வாக்கு கேட்டுவிட்டு வருகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமாக போட்டியிட்ட தொகுதி குளித்தலை. அன்று பெற்ற வெற்றி இறுதி வரை வெற்றி வேட்பாளராகவே இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். தோல்வி அப்படிங்கிறது அவருக்கு தெரியாத ஒன்று. எந்த சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியையே பார்க்காத தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் அவருடைய மகன் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயரால் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்கிறேன். உங்களிடம் வந்து வாக்கு கேட்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே ஒரு உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். நம்மை எதிர்த்து எதிரணியிலே நிற்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணி நமக்கு எதிராக இருக்காங்க. அந்த கூட்டணி உண்மையாகவே அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் டெல்லியில இருக்காங்க இல்லையா? அந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியில இருக்காரு. அவரு சொந்த கட்சிக்கே துரோகம் செய்யக்கூடியவர். தன்னை தவிர அந்த கட்சியில வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். யார் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கினாரோ அந்த அம்மையாரையே இன்னைக்கு கட்சியில இடமில்லை என்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒருவர். தனக்கு முன்னாள் முதலமைச்சர் வாய்ப்பை பெற்ற OPS அவர்களை கட்சியிலிருந்து நீங்கும்படி செய்திருக்கக்கூடிய ஒருவர். இன்னைக்கு OPS அவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால சொந்த கட்சிக்கும் துரோகம், தான் பிறந்த மண்ணுக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒருவர் தான். இதுக்கு முன்னாடி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு கழட்டி விட்டுட்டாங்க. விட்ட பொழுது இனிமேல எந்த காலத்திலையும் அவங்களோட கூட்டணியே கிடையாது. நான் பண்ணதெல்லாம் தப்பு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை சட்டம் CAA கொண்டு வரப்பட்ட போது நான் ஆதரிச்சனே தப்பு. முத்தலாக்கத்தை ஆதரிச்சது தப்பு. விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை ஆதரித்தது தவறு. அதனால அவங்களோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு வெளியில வந்தவர் இன்று மறுபடியும் போய் சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு? ஸ்டாலின் எந்த
வாக்குறுதியை மக்களுக்கு தந்தாலும் நிறைவேற்றி தரமாட்டார் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாரிசாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தான் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம், மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தாரோ அதே போல மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய தலைவர். அவரை பார்த்து வாக்குறுதி, இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் மறந்து போயிருக்கா, நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல. 2016ல் அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு. நம்ம தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. யாரும் படிக்க மாட்டாங்க அவங்க வெளியிடுற தேர்தல் அறிக்கையை. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி, செல்போன் விலையின்றி வழங்கப்படும். இப்ப ஞாபகம் வருதா? லேசா வருதுல்ல? யாருக்காவது கிடைச்சதா அந்த செல்போனு? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சதா? அங்க யாருக்காவது அந்த கடைசி வரைக்கும் யாருக்காவது கிடைச்சதா? ஒருத்தருக்கும் கிடைக்கல. தேர்தல் வாக்குறுதி முழுசா ஜீரோ நிறைவேற்றி இருக்கக்கூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. ஒரு ஆளுக்கு கொடுக்கறேன்னு சொல்ல செல்போனை கொடுக்கல, ஒருத்தருக்கு கொடுக்கல. சரி, செல்போனாவது கொடுக்கல, பரவாயில்ல. அம்மா வங்கி அட்டை, பேங்கிங் கார்டு, அம்மா பேங்கிங் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் வங்கிக்கு போனீங்கன்னா கடன் வாங்கணுன்னா, இல்லைன்னா வேற ஏதாவது பேங்கிங் நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும், சாதாரண சாமானிய மக்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கார்டு, அம்மா வங்கி அட்டை கொடுக்குறேன். நாங்கள் ஒரு அட்டை, அந்த அட்டையவாது கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு நாங்க கொடுத்தாங்களா? வந்ததா? இல்ல. அதிமுக மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. ஆனா அது என்ன ஆச்சு? காயலாங்கடையில இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தந்தார். என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. இப்ப நம்ம எல்லாம் வாங்குறோம் பிளாட் ஸ்கிரீனு, அது இதுன்னு டிவி வாங்குறோம். ஒரு வருஷம் 2 வருஷத்துல போயிருது. ஆனா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்காக தந்த அந்த தொலைக்காட்சி பெட்டி, அவரை போலவே, அவர் எப்படி மக்களோட மனதில் இருக்காரோ அதே மாதிரி அந்த தொலைக்காட்சி பெட்டியும் மக்களுடைய வீட்டிலே பயன்பாட்டிலே இருக்கிறது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கொடுத்த வாக்குறுதி ஒன்னையும் நிறைவேற்றல. அவர் நம்ம பார்த்து வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிறாரு. இதே தான் சொன்னாரு. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்ன போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? கொடுக்க முடியாது, நிறைவேற்ற மாட்டாங்க, நிச்சயமா செய்ய மாட்டாங்கன்னாரு. இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாட்டில் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு வர போறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் எவ்வளோ? இங்க சகோதரிகள் அதிகமா இல்ல, அங்க இருக்கீங்களா? எவ்வளோ? 2000 2 விரல ரொம்ப காட்டாதீங்க, வேண்டாம். இனிமேல 2 விரல்னா அது தளபதி கொடுக்க போற 2000 ஆயிடுச்சு இல்ல? 2000 உயர்த்தி தருவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் வழியாக நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்லூரிக்கு போய் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்த உடனே அது 1000லிருந்து 1500 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினி, லேப்டாப், நிறைய இளைஞர்கள் அங்க இருக்கீங்க, லேப்டாப் வேணுமா?
வேணுமா? யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. 35 லட்சம் மாணவர்களுக்கு 35 லட்சம் மாணவர்களுக்கு வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே அவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். அதனால எல்லாருக்கும் லேப்டாப் கிடைக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த லேப்டாப்கள். அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லல. ஆனா நம்ம பிள்ளைங்க பசியோடு மதியம் வரை காத்திருக்க கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை அறிவித்து 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்று அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பிற்கு மீண்டும் வந்தவுடன் 8வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது நீட்டித்து வழங்கப்படும். இப்படியே போனா எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை நீட்டித்து தருவார்கள். இப்பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு நம் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இலவச மின்சார திட்டம் இருக்கிறது. நம்முடைய ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே, 20 லட்சத்துக்கு மேல விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே மீட்டர் பொருத்தப்படாத, எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள், புது மோட்டார் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும். நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொள்முதல் விலை உயர்த்தப்படும். விவசாயிகள் இல்லையா இங்க? மோட்டார் வேண்டாமா? அதே போல நம்முடைய முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சமாகவும் காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். முக்கியமான ஒண்ணு இன்னும் சொல்லல இல்லையா? காத்துட்டு இருக்கீங்க. என்னது? மத்தவங்க நான் கொடுக்கறத வாங்கிக்கோங்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்கிறாரு. 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன். உனக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா வாங்கிக்கோங்க, வாஷிங் மெஷின் வேணுமா வாங்கிக்கோங்க, இல்லையா? உங்களுக்கு எது தேவையோ, கிரைண்டர் வேணுமா வாங்கிக்கலாம், இருக்கிற டிவி வேண்டாம் இன்னும் பெரிய டிவி வேணும்னா இந்த பழைய டிவியை கொடுத்துட்டு கூப்பனை கொடுத்தா பெரிய டிவி வாங்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்குவதற்கு நான் உங்களோடு நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த தொகுதியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாம் செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள் கிருஷ்ணராயபுரம் அரசு மருத்துவமனையிலே கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. தரங்கம்பாடியில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. 171 கோடி மதிப்பீட்டில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தில் வெள்ளநார் எடுத்து சொல்லும் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. 81 கோடி மதிப்பீட்டில் தாந்தோணி ஒன்றியத்தில் 274 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில குடிநீர் திட்டத்தினை மேம்படுத்தும் பணிகள் செய்யப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது. தாந்தோணி ஒன்றியம், கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கர் தரிசாக கிடந்த நிலம் இப்பொழுது விவசாய நிலமாக மாறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 500 பேர் அங்கே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய முயற்சிகள் செய்யப்பட்டு பயன்பெற்றிருக்கிறார்கள். கடவூர் ஒன்றியத்தில் புதிய சிப்காட் 399 ஏக்கர்ல புதிய சிப்காட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
கிருஷ்ணராயம் பேரூர் பகுதியில் உள்ள சமத்துவபுரத்தில் 200க்கு மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவூர் வட்டம் தரங்கம்பாடியில புதிய பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும். ஜவுளி தொழிலாளர்களுக்கு தங்கும் விடுதிகள் கட்டப்படும். பெண்கள் வேலை செய்யறத எளிதாக்குறதுக்கு இந்தியாவிலேயே அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் 42% உழைக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த பெண்களுக்கு வேலைக்கு போறத எளிமையாக்குறதுக்கு குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். தொழிற்சாலைகள் வந்தால் அந்த தொழிற்சாலைகளோடையே இணைந்து குழந்தைகள் காப்பகம் பக்கத்திலேயே விட்டுட்டு நீங்க வேலை பார்த்துட்டு திடீர்னு வேணும்னா குழந்தை நல்லா இருக்கான்னு வந்து பார்த்துட்டு திருப்பி போய் வேலைக்கு போய் செய்யக்கூடிய அளவிற்கு குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். கிருஷ்ணராயம் மற்றும் கடம்பூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளுக்கு தனித்துவ புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். தாளப்பட்டி பள்ளப்பாளையம் ஊராட்சிகளை இணைக்க அமராவதி ஆற்றில் உயர்மட்ட பாலம் அமைத்து தரப்படும். கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நவீன விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும். தொழிலாளர்களுக்கு தங்கும் விடுதிகள் கட்டப்படும். வெள்ளியணை ஏரி உட்பட 9 ஏரி குளங்களை தூர்வாரி காவிரி உபரி நீரை கொண்டு வந்து நிரப்பப்படக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும். மாயனூர், வீரணம்பட்டி, கோயம்பள்ளி பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் வேலாயுதம்பாளையம், பாயப்பட்டி பகுதிகளிலே சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும். இன்னும் இருக்கு நிறைய, அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிரும். நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் கேட்காதவற்றை கூட நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.